சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அதாவது டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு மிக பெரும் நடிகர் பட்டாலுமே இந்த படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் ஜெயிலர் படம் எப்படி மல்டி ஸ்டாரர் படமாக இருந்ததோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வேட்டையன் படமும் மல்டி ஸ்டாரர் படம் மட்டும் இல்லாமல் ஒரு சமூக பிரச்சனையை கையில் எடுத்து ஜெய்பீம் போல ஒரு சமூக பிரச்சனையுள்ள படமாக இந்த படம் எடுக்கப்பட்டு வருது. நிச்சயமாக இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களாலும் ரசிக்கப்படும் என்று சொல்லப்பட்டு வருது. அதை தொடர்ந்து கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷோடு சேர்ந்து பண்ண போகிறாரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெல்சலோட ஜெயிலர் 2 படம். அதை தொடர்ந்து புது அப்டேட் இப்போ ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன அப்டேட்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவோட முன்னணி தயாரிப்பாளர்களில் ஒருத்தராக இருப்பவர் தான் நம்ம ஐசரி கணேஷ். வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் மூலமாக பல படங்களை தயாரிச்சுட்டு வராரு. அவர் தயாரித்த கோமாளி, மூக்குத்தி அம்மன் உள்ளிட்ட திரைப்படங்கள் பெரிய வெற்றியை பெற்றது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போது ரஜினிகாந்தை வச்சு படம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்படுது. ஏற்கனவே கமல்ஹாசனை வச்சு வேட்டையாடு விளையாடு 2 திரைப்படத்தை தயாரிக்க முயற்சிகள் மேற்கொண்டு வந்தார். ஆனால் இதற்கிடையில் 2 பேரையும் ஒரே படத்தில் சேர்த்து நடிக்க வைக்கும் திட்டமும் அவருக்கு இருந்துச்சாம். இந்நிலையில் இப்போது தொடர் முயற்சிகளின் காரணமாக ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துக்கு பிறகு நடிக்கும் படத்தை தயாரிக்கும் பொறுப்பை அவர் பெற்றிருக்கதா சொல்லப்படுது. இந்த படத்தோட இயக்குனர் யார் என்பது இன்னுமே முடிவு பண்ணலையாம். ஆனால் ராஜமௌலியை தான் அவர் புக் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காராம். ராஜமௌலியோட அப்பாவான விஜேந்திர பிரசாத் கதை எழுத போகிறாரு. அந்த மகாபாரதத்தை தழுவி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கதை இருக்க போகுது. மேலும் கமலும் ரஜினியும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க. படத்துடைய கதையை பற்றி இன்னுமே ஒரு சின்ன இன்ட்டு கூட நமக்கு கிடைக்கல. ஆனால் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சார்பாக அந்த படத்தை ரஜினிகாந்தை வச்சு எடுக்க போகிறாங்க. அந்த படத்தில் நம்ம கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. ஆனால் மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னா நிச்சயமாக கமலும் ரஜினியும் எந்தெந்த கேரக்டரில் நடிப்பாங்க அப்படின்றது குறித்து தகவல்கள் நமக்கு கிடைக்க வரும். அப்போ சேனலில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம மகாபாரத கதையை எடுத்தாங்கன்னா நம்ம ரஜினி எந்த கேரக்டரில் நடித்தா நல்லாயிருக்கும், நம்ம கமல் எந்த கேரக்டரில் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலை போகிற வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.